தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. Kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணினா ஃபோட்டோ டிஸ்பிளே மோட் அப்படியே ஃபில் வந்து செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ டியூரேஷன் வந்து கரெக்டாக ஒரு 3 செகண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து நான் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். குயின் ஹீரோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் யாருக்கு ரெடி பண்ண போகிறீங்களோ மேல் ஃப்ரெண்டுக்கு ரெடி பண்ணுறீங்கன்னா மேல் ஃப்ரெண்டுக்கு ஹீரோ அப்படின்னு ஆட் பண்ணிக்கங்க அந்த டெம்ப்ளேட்டில். இல்லை அப்படின்னா குயின் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் மேலே உள்ள இன்ட் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். கரெக்டாக குயின் அப்படின்ற இந்த டெம்ப்ளேட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு அதோட எண்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு மேலே உள்ள மீடியா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட பிக்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. யார் பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ ரெடி பண்ணுறீங்களோ அவங்களோட பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ நான் இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உங்களோட பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வாங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு உங்களோட பிக்சர் எல்லாம் கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஈக்குவல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் வந்துடுங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் செக் பண்ணிங்க. அடுத்து இந்த பிக்சரோட ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ அடுத்ததாக ஒரு ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஷேடோ இமேஜ் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பேசிக் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி B06 அப்படின்ற இந்த ஃபில்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வாங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அச்சி அப்படின்றவங்க அச்சியில் -100 கொண்டு வந்துட்டு இந்த ஷேடோ இமேஜ் இருக்குது பாருங்கள். அது அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. ஸ்டார்டிங் டு எண்டு வரை நம்ம ஆட் பண்ணி இந்த பிக்சருக்கு லாஸ்ட் எண்டு வரை நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இப்போ 2 பிக்சருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ண பிறகு டிரான்சிஷன் எஃபெக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வீடு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு எஃபெக்ட் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ண பிறகு இங்கே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ரெஸ்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்றது பாருங்கள். இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிடும். இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த எஃபெக்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து 4 ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 3-4 மட்டும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ தேர்ட் ஃபில்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த 2 பிக்சர் நடுவில் இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணி ஃபோர்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு பிக்சர் கேப்லையும் ஒரு ஃபில்டர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு வந்து 3-4 அந்த ஃபில்டரை மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறோம். இருக்கிற நீங்கள் ஆட் பண்ண பிக்சர் எல்லாத்துலேயுமே இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க. இப்போ நான் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ அடுத்ததாக நம்மளோட பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணி இந்த டெம்ப்ளேட்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அச்சி அப்படின்னு இருக்கும். இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் உங்களுக்கு என்ன கலர் வந்து பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேம் அப்படியே நம்ம வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டியூரேஷன் இருக்கும். அந்த எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும். அதை ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அடுத்து பிக்சரோட ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்ம அந்த பர்த்டே டெக்ஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்மால் பண்ணிங்க. ஸ்மால் பண்ணிட்டு கீழே வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துருங்க. இப்போ இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா அந்த லாஸ்ட் பிக்சரை செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் ஆவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆவல் எல்லாமே கட் ஆயிடும். இந்த அளவுக்கு தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். அதுக்கு அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த பர்த்டே பிஜிஎம் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணும்போது ப்ளே ஆகுது எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க. ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ உங்கள் கேலரியில் சேவ்
சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும்போது வச்சுட்டு கீழே உள்ள சேவர்ஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராய் முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட ஹலோ டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.